Hello guys, இந்த வீடியோவில் differential diagnosis membrane over the tonsil. இதுக்கு முன்னாடி வீடியோவில் acute tonsillitis பார்த்தோம். இப்போது differential diagnosis of membrane over the tonsil. அதாவது இப்போ டான்சில் மேலே ஒரு மெம்பரின் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எதனாலலாம் ஃபார்ம் ஆகிருக்கலாம், வேறு என்னென்ன காசஸ்லாம் இருக்கலாம் டான்சில் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் வைவால் ரிப்பீட்டடாக இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூட் டான்சிலைட்டிஸ், அதனால் மெம்பரின் வந்து டான்சிலில் மெம்பரின் ஃபார்ம் ஆகிருக்கலாம். அண்ட் டிப்தீரியா, வின்சென்ட் ஆன்ஜைனா, இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியோசிஸ், கிரானுலோசைட்டோசிஸ் அண்ட் லுக்கீமியா, ஆஃப்தனஸ் அல்சர், கேண்டிடா, மெலிக்னன்சி அண்ட் ட்ரமாட்டிக் அல்சர். இந்த ரீசன்னால் மோஸ்ட்லி வந்து டான்சில் மேலே ஒரு மெம்பரின் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்தது தான் அக்யூட் டான்சிலைட்டிஸ்லேயே வந்து மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ் பார்த்துருப்போம். அதாவது மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ் எதனால் வருது, அக்யூட் டான்சிலைட்டிஸில் ஃபாலிகுலர் ஸ்டேஜிலேருந்து அடுத்து வந்து மெம்பரினஸ் ஸ்டேஜாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டேஜில் எல்லோ ஸ்பாட்ஸ் இருந்திருக்கும். அந்த எல்லோ ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கொலாசியஸ் ஆகி சேர்ந்து ஒரு மெம்பரின் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பயோஜெனிக் ஆர்கானிசம்னால எக்ஸுடேஷன் மெம்பரின் ஃபார்ம்ஸ் ஓவர் தி மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் தி டான்சில். மீடியல் சர்ஃபேஸில் அந்த எக்ஸுடேஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு மெம்பரினாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் அலாங் வித் தி ஃபீச்சர் ஆஃப் தி அக்யூட் டான்சிலைட்டிஸ். அக்யூட் டான்சிலைட்டிஸோட ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ். அடுத்து பார்த்தோம்னா டிப்தீரியா. டிப்தீரியா எதனால் வரும், கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா. இப்போது டிப்தீரியா வந்து ஸ்லோயர் இன் ஆன்சைட் அண்ட் லெஸ் லோக்கல் டிஸ்கம்ஃபர்ட். டிப்தீரியாவை சுற்றி ஒரு மெம்பரினாக இருக்கும். இந்த டிப்தீரியாவை மட்டுமே வந்து டான்சிலை மட்டுமே இந்த டிப்தீரியா வந்து அஃபெக்ட் பண்ணாது. பின்னாடி இருக்க பெரிஞ்சியல் வால் அஃபெக்ட் பண்ணும், ஆன்டீரியர் பில்லர், போஸ்டீரியர் பில்லர் எல்லாத்தையும் சுற்றியுமே ஒரு மெம்பரின் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதுதான் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் தி டான்சில் மட்டும் கிடையாது, அதை தாண்டி இருக்க ஃபேரிங்ஸ், ஆன்டீரியர் பில்லர், போஸ்டீரியர் பில்லர், சாஃப்ட் பேலட், வூலா எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். டர்ட்டி கிரே இன் கலர். ஓகே, இட் இஸ் அட்ஹரண்ட் அண்ட் ரிமூவல் லீவ்ஸ் எ ப்ளீடிங். இது வந்து மெம்பரினஸ் டான்சிலைட்டிஸ் வந்து நம்ம வந்து ஸ்வாப் வச்சு எடுக்கும்போது அந்த எக்ஸுடேட் மட்டும்தான் வரும். ஸோ அந்த ப்ளீடே ஆகாது. ஆனால் இங்கே டிப்தீரியாவில் வந்து டிப்தீரியல் டான்சிலைட்டிஸில் வந்து நம்ம ஸ்வாப் வச்சு எடுக்கும்போது அந்த இடத்துல இருந்து ப்ளீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் யூரினில் பார்த்தோம்னா ஆல்புமின் இருக்கும். அப்புறம் ஸ்மியர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் தி த்ரோட் வச்சு நம்ம வந்து கார்னிபாக்டீரியம் டிப்தீரியா இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா வின்சென்ட் ஆன்ஜைனா. வின்சென்ட் ஆன்ஜைனா பார்த்தா இன்சிடியஸ் இன் ஆன்செட், ஃபீவர் இருக்கும், டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இது மெம்பரின் விச் யூஸ்வலி ஃபார்ம் ஓவர் தி ஒன் டான்சில். ஒரு டான்சில் அஃபெக்ட் ஆகிருக்கும். அண்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது இர்ரெகுலர் அல்சர்ஸ் சுற்றி டான்சிலை சுற்றி இருக்கும். த்ரோட் ஸ்வாப் வச்சு பார்க்கலாம் இது எந்த ஆர்கானிசம்னால காஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபியூசிஃபார்ம் பேசிலே அண்டு ஸ்பைரோகிட்ஸ். வின்சென்ட் ஆன்ஜைனா எதனால் வருது, ஃபியூசிஃபார்ம் பேசிலே அண்ட் ஸ்பைரோகிட்ஸ். கம்மிங் டு இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியஸ். இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியஸ் யார் மோஸ்ட்லி இதனால் அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தோம்னா யங் அடல்ட்ஸ் தான். ரெண்டு டான்சிலுமே வந்து என்லார்ஜ் ஆகிருக்கும், கன்ஜஸ்டடாக இருக்கும், ஒரு மெம்பரின் அதை சுற்றி ஃபார்ம் ஆகிருக்கும், லோக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ் ஆகிருக்கும். என்ன லிம்ஃப் நோட்ஸ் என்லார்ஜ் ஆகிருக்கும், போஸ்டீரியர் ட்ரையாங்கிள் ஆஃப் தி நெக் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீலோன் வகையிலே அவங்களுக்கு இருக்கும். இந்த டிசீஸ் எப்போ அட்டென்ஷனுக்கு வரும், அதாவது ஒரு மெம்பரின் இருக்குது, ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு பாக்டீரியானால இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆன்டிபாக்டீரியல் தெரப்பி மட்டுமே கொடுத்துட்ருப்போம். ஆனால் அந்த மெம்பரின் க்யூராக இருந்திருக்காது, அந்த ஒரு சிம்டம்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆகிருக்காது. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் இது வந்து பாக்டீரியானால வரல அப்படின்னு. ஸோ பிளட் ஸ்மியர் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து மோர் தென் 50% லிம்போசைட்ஸ் அண்ட் 10% ஏடிபிக்கல் செல்ஸ்லாம் தெரியும். ஸோ ஒயிட் cells count may be normal in first week but rise in the second week. இதில் வந்து பால்பனல் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அது இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியஸ் காஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து கிரானுலோசைட்டோசிஸ். கிரானுலோசைட்டோசிஸ் பார்த்தோன்னா இட் ப்ரெசன்ஸ் வித் அல்சரேட்டிவ் நெக்ரோட்டிக் லீஷன்.
நாட் ஒன்லி த டான்சில் பட் எல்ஸ்வேர் இன் தி ஓரோஃபேரிங்ஸ். ஏகிரானுலோசைட்டோசிஸ் வந்து அல்சரேட்டிவ் நெக்ரோட்டிக் லீஷன். ஓகே, அல்சரேட்டிவ் நெக்ரோட்டிக் லீஷன். இது வந்து டான்சிலை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, டிப்தீரியா மாதிரி ஓரோஃபேரிங்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போ பேஷண்ட் வந்து ஏகிரானுலோசைட்டோசிஸில் வந்து அக்யூட் ஸ்டேஜ்லேயும் வருவாங்க, க்ரானிக் ஸ்டேஜ்லேயும் வருவாங்க. சப்போஸ் அக்யூட் ஸ்டேஜில் அவங்க வராங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட லியூக்கோசைட் கவுண்ட் வந்து பார்த்தோம்னா less than 2000 to 50 cubic millimeter தான் இருக்கும். அதுக்கப்புறம் நியூட்ரோஃபில் கவுண்ட் பார்த்தோம்னா 5% கம்மியாக இருக்கும். இதே க்ரானிக் ஸ்டேஜில் பார்த்தோம்னா அதே தான், டோட்டல் லியூக்கோசைட் கவுண்ட் வந்து 200 விட கம்மியாக தான் இருக்கும். மார்க்டு கிரானுலோசைட்டோபீனியா அவங்களுக்கு இருக்கும். ஓகே, இப்போ ஏகிரானுலோசைட்டோசிஸ்ன்னு பார்த்தோன்னா அல்சரேட்டிவ் நெக்ரோட்டிக் லீஷன் எல்லா இடத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். அது பார்த்தா அக்யூட் ஸ்டேஜ் இருக்குது, க்ரானிக் ஸ்டேஜ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே வந்து less than 200 cubic millimeter செல்ஸ் தான் இருக்குது. அண்ட் கம்மிங் டு லுக்கீமியா. லுக்கீமியா பார்த்தோன்னா மோஸ்ட்லி சில்ட்ரனுக்கு வரும். இதில் வந்து 75% லுக்கீமியா வந்து அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் அண்ட் 25% வந்து அக்யூட் மைலோஜீனஸ் ஆர் க்ரானிக். இதில் வந்து அடல்ட்டு வந்து 20% ஆஃப் அக்யூட் லுக்கீமியா ஆர் லிம்ஃபாட்டிக் அண்ட் 80% ஆர் நான் லிம்ஃபாட்டிக். சப்போஸ் லுக்கீமியா சில்ட்ரனுக்கு வருது அப்படின்னா 75% வந்து அக்யூட் லிம்போபிளாஸ்டிக், 25% வந்து அக்யூட் மைலோஜீனஸ் இல்லைன்னா க்ரானிக்காக இருக்கும். இதே அடல்ட் அஃபெக்ட் பண்ணது லுக்கீமியா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 20% வந்து அக்யூட் லுக்கீமியா, இதில் வந்து 20% வந்து லிம்ஃபாட்டிக், 80% வந்து நான் லிம்ஃபாட்டிக்காக இருப்பாங்க. பெரிஃபரல் பிளட் அது பார்த்தோம்னா டோட்டல் லியூக்கோசைட் கவுண்ட் வந்து 1 lakh கம்மியாக, 1 lakh விட அதிகமாக தான் இருக்கும். இட் மே பி நார்மல் ஆர் லெஸ் தென் நார்மல். நார்மலாக இருக்கலாம், இல்லை நார்மலை விட கம்மியாக இருக்கலாம். அனீமியா எப்பயுமே உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகியே இருக்கும். பிளாஸ்ட் செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்மியர் எக்ஸாமினேஷனில் அதாவது போன் மேரோ எக்ஸாமினேஷன் பார்க்கும்போது பிளாஸ்ட் செல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து ஆஃப்தஸ் அல்சர். ஆஃப்தஸ் அல்சர்னு பார்த்தோம்னா இட் இன்வால்வ் எனி பார்ட் ஆஃப் தி ஓரல் கேவிட்டி ஆர் ஓரோஃபேரிங்ஸ். எப்பயும் போல டான்சிலை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, இருக்கிற ஓரோஃபேரிங்ஸில் இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும். இது சாலிட்டரியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து இதுவுமே இன்வால்வ் டான்சில் அண்ட் பில்லஸையும் அஃபெக்ட் பண்ணலாம். இது வந்து ஸ்மால் லார்ஜ் அலார்மிங், இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அவ்வளோதான், சின்னதாக தான் இருக்கும், சில நேரம் பெருசாகவும் இருக்கலாம், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மெலிக்னன்சி டான்சில் அண்டு கேண்டிடா. மெலிக்னன்சி டான்சில், அதாவது மெலிக்னன்சி டான்சில்னால் வந்து இன்வர்ட் ஆகி டான்சில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு டியூமர் அப்படின்னா அந்த மெலிக்னன்சி டான்சில்லையும் மெம்பரேன் ஃபார்ம் ஆகலாம். கேண்டிடானா கேண்டிடா அல்பிகன்ஸ், ஸ்டீராய்டு ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் வந்து கேண்டிடா அல்பிகன்ஸ், கேண்டிடாவும் அதாவது ஒயிட்டிஷ் மெம்பரேன் வந்து டான்சில்னா ஓரோஃபேரிங்ஸ்லேயும் வரலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ரமாட்டிக் அல்சர். ட்ரமாட்டிக் அல்சர்னால் வந்து ஓரோஃபேரிங்ஸில் ஏதாவது இன்ஜுரி ஆகிருக்கு பை ஃபார்மேஷன் ஆஃப் தி அதனால் மெம்பரேன் அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். த ட்ராமா டு தி டான்சில் மே அக்கர் ஆக்சிடென்ட்லி when hit the டூத் ப்ரஷ். அதாவது ட்ராமா எதனால் வரலாம் அப்படின்னா டூத் ப்ரஷ், பென்சில் உள்ளே வச்சு நோண்டுறது, இல்லைனா ஃபிங்கர் வச்சு த்ரோட்டை நோண்டுறது, அதனால ட்ராமா ஆகிருக்கு அப்படின்னா அதை ஹீல் பண்ணுறதுக்கு மெம்பரேன் ஃபார்ம் ஆகும். இந்த மெம்பரேன் வந்து அப்பியர்ஸ் வித்தின் 24 hours. அடுத்து பார்த்தோம்னா டயக்னோசிஸ் ஆஃப் அல்சரோ மெம்பரேனஸ் லீஷன் ஆஃப் தி த்ரோட். இப்போ வந்து வர்ற பேஷண்ட் வந்து வாயில் ஒரு மெம்பரேன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டங் டிப்ரெஷர் போட்டு நம்ம அதை பார்க்கணும். ஸோ அந்த மெம்பரேன் எங்கே இருக்குது, டான்சில் இருக்கா, டான்சிலை சுற்றி இருக்கா, இல்லை ஆன்டீரியர் பில்லர் போஸ்டீரியர் பில்லர் இன்வால்வ் ஆகிருக்கா, இல்லை ஃபெரிஞ்சியல் வால் இன்வால்வ் ஆகிருக்கா, சாஃப்ட் பேலட் ஊலா எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ப்ராப்பராக வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ பேஷண்ட் வராங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரி கேட்கணும். எத்தனை நாளாக இருக்குது, உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு அப்புறம் டோட்டல் அண்ட் டிஃப்ரென்ஷியல் கவுண்ட்ஸ் எடுக்கணும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது டோட்டல் அண்ட் டிஃப்ரென்ஷியல் கவுண்ட்ஸ் எடுக்கணும். அதில் வந்து ஏதாவது செல் கவுண்ட்ஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். ஏகிரானுலோசைட்டோசிஸா, இல்லை லுக்கீமியாவா, நியூட்ரோபீனியாவா, இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியஸா அப்படின்னு பார்க்கணும்.
அடுத்து வந்து பிளட் ஸ்மியர் எடுத்து பார்க்கணும், ஏதாவது டிபிக்கல் செல்ஸ் இருக்கா, ஏடிபிக்கல் செல்ஸ் இருக்கா அப்படின்னு. இது எதுக்கு பார்க்குற, ஏடிபிக்கல் செல்ஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் த்ரோட் ஸ்வாப் கல்ச்சர் எடுத்து பார்க்கணும், என்ன ஆர்கானிசம் வந்து உள்ள இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஆர்கானிசம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போன் மேரோ ஆஸ்பிரேஷன் அண்ட் நீடில் பயாப்சி, போன் மேரோ ஆஸ்பிரேஷன் நீடில் பயாப்சியில் பண்ணலாம். அதர் டெஸ்ட், பால்புனல் டெஸ்ட் ஆர் மோனோ ஸ்பாட் டெஸ்ட், இது பண்ணும்போது நம்ம இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியஸஸ்க்கு தான் இது பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பண்ணும்போது எதனால் வந்து டான்சிலை சுற்றி ஒரு மெம்பரைன் இருக்குது, ஒரு மெம்பரைன் வந்து ஒரு ஃபேரிங்ஸில் இருக்குன்னா நம்ம வந்து அதை எப்படி வந்து வந்து நம்ம அதை வந்து டயக்னோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எப்படி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி கேட்கணும், எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து டோட்டல் டிஃப்ரென்ஷியல் கவுண்ட்டு, பிளட் ஸ்மியர் பார்க்கணும், த்ரோட் ஸ்வாப் எடுத்து பார்க்கணும், போன் மேரோ பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பால்புனல் டெஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஓகே. ஸோ வேறு ஏதாவது காசஸ்னாலும் இருக்கலாம், அப்படி இருக்கும்போது வேறு டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளோதான். அப்படி தான் வந்து ஒரு கேஸை வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் க்ரானிக் டான்சிலைட்டிஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.